ஹாய் நண்பா. சினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கான வீடியோ உடனுக்குடனே வரும். இந்த மாதிரி சாங் ட்ரெய்லர்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ரிவ்யூஸ் அப்புறம் அதாவது மூவி அப்டேட் வந்தாலும் அந்த அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவும் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கூட வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் நடித்து அஜித், த்ரிஷா, அப்புறம் ரம்யா, இங்கே நிறைய பேர் சொல்லலாம். மகிழ் திருமணி டைரக்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக கிட்டத்தட்ட சொல்லலாம் நிறைய ஷூட்டிங்லாம் போய் அந்த முக்கியமான இந்த பாலைவனம் மாதிரி அந்த இடத்துல ஷூட்டிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு படம் முடித்து பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தெரியும். அதை பற்றி அந்த படத்தை பற்றின ஒரு சில வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். பார்க்குறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா அந்த படம் இப்போது ஏகப்பட்ட இது தாண்டி அந்த படம் இப்போ பொங்கல் ரிலீஸ் இதுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் வெயிட்டிங் சொல்லணும். அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டு டக்குன்னு மாற்றினேன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு விக்னேஷ் இருந்து அப்புறம் மகிழ் திருமணி உள்ள வந்து ஒவ்வொரு அப்டேட்டு கொடுக்குறப்ப இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, என்ன கதையாக இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறையா பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரேக் டவுன் ஹாலிவுட் மூவியோட ரீமேக் தான், அஃபிஷியல் ரீமேக் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில பேர் உண்மை இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சில பேர் கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக தான் சொல்லியிருந்தாங்க. பிரேக் டவுன் மூவியோட அஃபிஷியல் ரீமேக்கு தான் அந்த படம்னு. அந்த வந்து இந்த வெளியில் தான் டீசர், அதில் ஒரு லுக் அஜித் இருந்தார். அதை தொடர்ந்து தான் இப்போ சவாட்டிக்கான்னு ஒரு சாங் வந்திருக்கு. இந்த சவாட்டிக்கா இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிவ்யூ தான் இந்த ஃபுல் வியூவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த சாங்கில் வர ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு அஜித் அந்த க்ளீன் ஷேவில் நல்லா ஒரு முன்ன இருந்ததோட இதில் கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டாரு. ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படமும் சரி, குட் பேட் அக்லியும் சரி, அஜித் அவர்கள் முன்ன இருந்ததுக்கு இப்போ நல்லா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு நல்லா ஃபிட் முன்ன இருந்ததோட நல்லா ஃபிட்டாகவும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சாங்கில் பார்க்குறப்போ வேறு மாதிரி இருந்தாருன்னு சொல்லணும். ஆனால் டீசரில் வந்ததுக்கும் இந்த சாங்கில் வர லுக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் ஒரு போர்ஷனாக வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கதைகள் வரலான்னு நினைக்கிறேன். இந்த சவாட்டிக்கா நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக்கில் வந்து இந்த சாங்கை வந்து ஃபோக் மார்லி ஆண்டனி தாஸ் தான் பாடியிருக்காரு. அப்புறம் அறிவை வந்து எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த சாங்கோட அப்டேட்டு வந்தப்போ ஆண்டனி தாஸ் பாடியிருக்கான்னு சொன்னேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் அனிருத்தனோட தோண அந்த டிப்ப டப்பான் டிப் அந்த விஜய் சேதுபதி சாங் காத்துவாக்கில் காதல் அந்த சாங் தான் ஞாபகம் வந்திருக்கும். எனக்கும் அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஆண்டனி அவங்க ரீசெண்டாக பண்ண சாங்னா அதுதான் செம்ம வைப்பு. ஏன்னா இங்கே விட்டு இந்த போஸ்டர் படி பார்த்தா அந்த சாங் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு லவ் சாங் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் டு அந்த சாங் மாதிரியே தான் இந்த சாங்கும் இருக்குதுன்னு சொல்லலாம். சவாட்டிக்கா சாங்கும் ஃபஸ்ட்டு இந்த சாங்கில் ஒரு சில இடத்துல எனக்கு பிடிச்சிருந்ததுலாம் என்னென்னா, ஃபஸ்ட் இந்த சவாட்டிக்கான என்னென்னா மலேசியா பாஷையில் ஹலோ அந்த மாதிரி சொல்கிறது அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அது ஹலோ.
இல்லை வணக்கம் அந்த மாதிரி மீனிங் தான் அந்த சவாட்டிக்கான்ங்கிறது. வணக்கம் அந்த மாதிரி சொல்கிற ஹலோ அந்த மாதிரி சொல்கிறது தான். அப்புறம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற 2 வார்த்தையும் இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். கிசா, இருங்க பாய். அந்த இருங்க பாய்லாம் சொல்ல வேணாம். இப்போது சமீபத்தில் செம்ம ட்ரெண்டான வார்த்தை தான். அதுவும் அந்த கிசா அதை பற்றி அது அவ்வளோ பெருசாக சொல்ல வரல நான். ஆனால் ட்ரெண்டிங்காக இந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையும் இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கிட்டத்தட்ட அந்த விஜய் சேதுபதி சாங் டிப்போ டப்பாங் டிப்பு டப்பாங் அந்த காத்து உலக கதையில் நிறைய பேருக்கு பிடிச்ச சாங்னு சொல்லலாம். அந்த சாங் மாதிரி தான் அது ஒரு பெப்பியாக. இது சாங்கை ஃபுல்லாக கேட்க கேட்க ஒரு வெட்டிங் சாங் மாதிரி தான். எது தெரிஞ்சே தெரியாத மாதிரி பார்த்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த கெட்டப்போ சரி திரிஷா மாமா அஜித் சார் அவர்களும் பார்க்குறப்போ ஒரு வெட்டிங் இது சாங் மாதிரி தான் இருக்குது. அதில் இந்த அறிவு வந்து நிறையா லிரிக்ஸ் தான் அதில் அங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அந்த எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், சண்டை வந்தால் அது அந்த மாதிரி முக்கியமான ஒரு சில கருத்துக்களையும் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காரு அறிவு அவர்கள். இப்போ கரண்டில் அவர் பாட்டு எழுதாத படமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இதுலேயும் அனிருத் அவர்களோட சேர்ந்தும் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை பண்ணுறது சரி, இந்த சவாட்டிக்கா சாங்கையும் அவர் மேலும் மேலும் ஒரு படி ஏறிட்டு தான் இருக்காரு சொல்லணும். ஏன்னா சாங் அந்தளவுக்கு செம வைபாக இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் இவர் கொடுத்துருக்கிறது தான் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப இந்த சாங்கும் சரி, இந்த இந்த பாட்டு செம்ம ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன் கொஞ்சம் இப்படி லேட்டாக பண்ணணும், ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அப்போ கேட்டப்பே வைப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் லிரிக்கல் வீடியோ வச்சு தான் இந்த சாங் எப்படி இருக்க போகுது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணதாக இருந்துச்சு. ஓவராலாக இந்த சாங் கேட்க கேட்க ஆல்ரெடி ட்ரெண்டு இன்னும் கொஞ்சம் வைப் மோட வந்துருச்சு. அந்த ஊக் ஸ்டெப்லாம் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சாங் பார்த்துருப்பீங்க. அந்த முக்கியமாக அந்த இருங்க பாய் அதில் சொல்கிற மாதிரி அந்த இருங்க பாய் அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த சாங் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கும் யார் ஈகராக வெயிட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் ரொம்ப வைபு செம்ம ட்ரெண்ட் செட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு புது வீடியோவில் வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.